மனம் ஈர்க்கும் வழியில் ஒரு 5வது முறையை பார்க்குறோங்க. லவ் மெடிடேஷன். சிறப்பாக செய்யுங்க. கட்டாயம் நீங்கள் கேட்குற பணம் உங்களை நோக்கி வரும். சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இது என்ன சார் லவ் மெடிடேஷன்? எத்தனையோ வகையான மெடிடேஷன் கேட்டிருப்பீங்க. இதுக்கு பேர் லவ் மெடிடேஷன். ஒரு 4 நல்ல வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தணும். இதுக்கு முன்னால் கொஞ்சம் பார்த்துக்கலாம். அதாவது ஹோ ஒப்பனா போனா மெடிடேஷன் அப்படின்னு இருக்குது. அதில் அந்த 4 வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்க. ஐ லவ் யூ, காட் பிளஸ் யூ, ஃபர்கிவ்னஸ், தேங்க்யூ அப்படின்னு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அதை ஒட்டுக்காக பயன்படுத்தணும். ஃபஸ்ட்டு நமக்கு நன்றி, நமக்கு ஃபஸ்ட்டு நம்மளோட மனசை பாசிட்டிவ் எண்ணங்களை குறையறதுக்காக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கும் அதை செயல்படுத்தலாங்கிற ஒரு டெக்னிக் இருக்குது. அதையும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகேங்களா? வாழ்க வளமுடன் அந்த ஒரே வார்த்தையில் அந்த ஹோ அப்பனா போனாக்கு டெக்னிக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தவர் தான் வேத மகரிஷி. ஓகேங்களா? நான் இப்போ சொல்கிற லவ் மெடிடேஷன் நான் யார்கிட்டருந்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னாங்கன்னா பாஸ்கர் ஐயா அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன். அதாவது காரணம் என்னென்னாங்க, அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. இந்த காலகட்டத்திலலாம் அடி விழுந்தாங்க சுற்றி சுற்றி விழுகும். ரொம்ப ப்ராக்டிக்கலாகவே நம்ம போகலாம். இங்கேருந்து ஒரு அடி விழுகும், ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து ஒரு அடி விழுகும், வீட்டுக்குள்ளேருந்து ஒரு அடி விழுகும், வெளியிலேருந்து ஒரு அடி விழுகும். அந்த மாதிரி நிறைய அடி விழுகும் பொழுது நம்மளால் சிம்பிளாக வாழ்க வளமுடன் அப்படின்லாம் சொல்லிட்டு என்னால் இருக்க முடியல. இதுதான் உண்மை. அப்போ தான் தெரிஞ்சது இவரோட டெக்னிக். பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, லவ் மெடிடேஷன் என்னங்க, 4 நல்ல வார்த்தைகள் அதே தான். ஆனால் அந்த 4 நல்ல வார்த்தைகளை அந்தந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு அப்பப்போ பயன்படுத்தி வர எண்ணங்களுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும். புல் ஸ்டாப் வைக்க முடியாதுங்க, அந்த எண்ணங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்கிறார் பாஸ்கர் ஐயா. ஸோ இதை நான் செயல்படுத்தி எனக்கு ரொம்ப என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நல்ல ஒரு சக்ஸஸ் கிடைச்சதுனால தான் இந்த லவ் மெடிடேஷனை இந்த இடத்துல நான் சொல்கிறேன். எதனால் இந்த லவ் மெடிடேஷன் பண்ணோம்னாங்க, நம்மளோட எண்ணங்கள் ஒரு தெளிவாகணும், கோபங்கள் இருக்கக்கூடாதுங்க. புரியுதுங்களா? சிறப்பாக பார்க்கலாங்க. அதாவது 4 நல்ல வார்த்தைகள். ஐ லவ் யூ, நான் உன்னை காதலிக்கிறேன். காட் பிளஸ் யூ, இறைவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேங்க்யூ, மிக்க நன்றி. ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்ன மன்னிச்சிக்கங்க, இவ்வளோதாங்க. இது எப்படி பயன்படுத்தணுன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு குளிக்கிறீங்க, இல்லை ஒரு மெடிடேஷனுக்கு உட்காருறீங்கும் பொழுது நமக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு யார் வருவாங்கன்னா, நம்ம இந்த நிலைமைக்கு நம்மளை உட்கார வச்சவங்க ஞாபகம் தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. நம்ம கூப்பிட வேண்டியதே இல்லை, அவங்க தான் ஃபஸ்ட்டு வருவாங்க. வந்த உடனே என்ன ஆகும் உங்களுக்கு, ஐயோ அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, அவங்க அப்படி போகணும், இப்படி போகணும், நாசமாக போகணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நாளையே டேமேஜ் பண்ணிடுவீங்க. கரெக்டுங்களா? அப்புறம் பணம் எங்கேருந்து வரும்? ஓகேங்களா? அதனால் அந்த நபர் ஞாபகத்துக்கு வரும் பொழுது, ஓகே ஏதோ தெரியாமல் நீ சூழ்நிலையில் செஞ்சிட்டிங்கம்மா, நீ ஏதோ தெரியாமல் தான் செஞ்சுருப்ப, காட் பிளஸ் யூ சொல்லிவிடுங்க. முடிஞ்சு போச்சா? அந்த காட் பிளஸ் யூ வேர்டை யூஸ் பண்ணிட்டீங்களா? புரியுதுங்களா? அப்புறம் இன்னொரு நபர் வருவார், அவங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது ஞாபகம் வருவாங்க, நான் அப்படி பண்ணிட்டேன், நீ இப்படி பண்ணிட்டேன், நீ எதை பண்ணியிருக்கூடாது, நீ அதை பண்ணியிருக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்க ஞாபகம் வரும் பொழுது, எப்பா ஏதோ நடந்து போச்சுப்பா, சூழ்நிலையில் நடந்து போச்சுப்பா, காட் பிளஸ் யூ, இவ்வளோதாங்க. அதாவது வர செயல்களுக்கு வர பாலுக்கெல்லாம் ஸ்டாப் கொடுத்துக்கிட்டே இருங்க. விக்கெட் விழுந்துடக்கூடாது. புரியுதுங்களா? தடுத்துக்கிட்டே இருங்க. அந்த எண்ணங்கள் வர 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 அந்த எண்ணங்கள் வரும்போது அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்கள திட்ட வேணாம், அதையே நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்க வேணாம். அவங்கள கூப்பிட்டு வச்சு, ஓகேப்பா ஏதோ நடந்து போச்சுப்பா, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லிவிடுங்க. இப்போ யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்களும் அந்த இது லிஸ்ட்டில் வருவாங்க. வந்தாங்கன்னா, அப்படியாப்பா ரொம்ப நன்றிப்பா, சிறப்பாக நீ இன்றைக்கி செஞ்சப்பா, ரொம்ப தேங்க்யூப்பா, அவ்வளோதான். 2 வார்த்தை முடிஞ்சுங்களா? உங்களுக்கு பிடிச்சவங்க வருவாங்க, உங்கள் குழந்தைங்க, உங்கள் அப்பா அம்மா, ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராவது, உங்கள் லவ்வர் யாராவது வந்தாங்கன்னா ஐ லவ் யூ சொல்லுங்கள். புரியுதுங்களா? அதேமாதிரி நீங்கள் யாருக்காவது தவறுகள் செஞ்சுருப்பீங்க, அந்த நபர் நிற்பாங்க, என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேப்பான்னொன்னே அவங்ககிட்ட நேராக போய் உங்களால் சொல்ல முடியாது. பரவாயில்ல சொல்லுங்கள், ஏதோ அந்த சூழ்நிலையில் நான் பண்ணிட்டேம்மா, ரொம்ப சாரிங்க, ரொம்ப சாரி. ஸோ இந்த 4 வார்த்தையை உங்கள் வர எண்ணங்களுக்கு அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருக்க 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 என்ன ஆகும் தெரியுங்களா? நம்மளோட எண்ணங்கள் பாசிட்டிவ் வைப் ஏறிடும். காலையில் எழுந்திரிச்சோன்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த நபர் ஞாபகத்துக்கே வரலன்னா கூட பரவாயில்ல, கூப்பிட்டு வச்சு நீங்கள் சாரி சொல்லிவிடுங்க, இல்லை தேங்க்யூ சொல்லிவிடுங்க, இல்லை அந்த நபருக்கு காட் பிளஸ் யூ சொல்லணுன்னா அதை சொல்லிவிடுங்க. இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும்னாங்க, நம்மளோட எண்ணங்கள் ஒரு பிரிஸ்க் ஆகும், அதாவது பாசிட்டிவ் வைப் அதிகமாகும். அதுக்காக தான் சொல்கிறோம். இந்த இடத்துல ஒரு சின்ன டெக்னிக் சொல்லித்தரேங்க. இப்போ ஒரு நபர் உங்களுக்கு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனதுக்கு உங்களை ஏமாற்றிட்டாங்க, இல்லை சீட் பண்ணிட்டாங்க, உங்கள் பார்ட்னரை யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்க பிஸ்னஸ்லையோ இல்லை வீட்லேயோ,
அவங்க ஞாபகம் வரும்போதெல்லாம் நீங்கள் இதை சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ சொல்லி சொல்லி கொஞ்சம் மனசு ஆறுதல் ஆயிடுச்சு. இது நம்ம காட் பிளஸ் யூ சொன்னமே, இது நம்ம கரெக்டாக இருக்கிறோமா, நம்ம கரெக்டான நிலைமையில் தான் இருக்கிறோமோங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, ஏதாவது ரோட்டில் போகிறீங்க, மார்க்கெட்டுக்கு போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, காரில் போகும்போது அவங்கள பார்க்குறீங்க. அந்த பார்க்கும் பொழுது அவங்களும் மேலே பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு படபடப்போ ஒரு பயமோ கட்டாயம் இருக்கக்கூடாது. இல்லைன்னா நீங்கள் இதில் லவ் மெடிடேஷனில் பாஸ் ஆகிட்டீங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அந்த படபடப்பு இல்லாமல் ஓகே, அவங்கள அந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்கிற மனநிலைக்கு நீங்கள் வந்துட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட எதை கேட்டாலும் அள்ளி கொடுக்கும். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது? இவ்வளோ தான். ஸோ இந்த எண்ணங்களை மற்றவங்க மேலே இருக்கிற எண்ணங்களை நம்ம கோபமாக வச்சுருந்து அவங்கள பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு டென்ஷனு, ஒரு வைப்ரேஷன், ஒரு அதிர்வு, ஒரு ஹார்ட் பீட் இதெல்லாம் வந்ததுன்னா நம்ம கேட்குற அஃபர்மேஷன், நம்ம கேட்குற பணம் நம்மளை சேராது. அதுக்காக தான் நான் என்ன சொல்கிறேன், லவ் மெடிடேஷனை சிறப்பாக பண்ணிக்கிட்டே இருங்க. இதுக்கு ஒன்றும் டைம் கிடையாது, நேரம் கிடையாது, எந்த நேரத்தில் வேணால் செய்யலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்டுக்கு யாராவது வந்திருப்பாங்க, கெஸ்ட் வரும்போது சொல்லுவீங்க, அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க, அதனால் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் அந்த ப்ரோக்ராமை லென்த்தாக பேச வேணாம். நடந்து முடிஞ்சு போச்சு. என்ன சொல்கிறீங்க, அப்படியே அதை பற்றி கேட்டால் கூட நடந்து முடிஞ்சிச்சிங்க, வேறு எதாவது இருந்தால் பேசலாங்க, ஏதோ நல்லா இருக்கட்டுங்க, காட் பிளஸ் யூன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அடுத்த வேலைக்கு போங்க. இதை நீங்கள் எப்போ செயல்படுத்துகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் இந்த பணம் ஈர்க்கும் வழிகளை ஜெயிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதே மாதிரி கோவங்கள் நமக்கு கட்டாயம் இருக்கவே கூடாதுங்க. கோவங்கள் இருக்கக்கூடாதுன்னா என்ன, அதுக்கும் இந்த லவ் மெடிடேஷன் ரொம்ப பயன்பாடாக இருக்கும். நீங்கள் இதை பண்ண 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 உங்கள்கிட்ட கோபம் என்பதே கொஞ்சம் கூட இருக்காது. ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ உங்கள் குழந்தைங்க, நீங்கள் சொல்கிற ஒரு வேலையை சொல்கிறீங்க, உங்கள் குழந்தை பண்ண மாட்டேங்குது. எல்லாம் கூட்டி வைமா, கொஞ்சம் நானும் ஆஃபீஸ்க்கு போகணும், கொஞ்சம் கூட்டிகிட்டா நல்லாயிருக்கும், போம்மா நான் கூட்ட மாட்டோமேன்னு சொல்லுவாங்க. உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கோவப்பட்டு 1 மணி நேரம் கத்துறீங்க, உங்கள் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? அந்த நேரத்தில் கொஞ்சம் இந்த லவ் மெடிடேஷன் யூஸ் பண்ணுங்கள். பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டோம், க்ளீன் பண்ணிட்டா நல்லது, கூட்ட சொல்கிறோம், என்ன பண்ணுவோம், சரி ஓகே ஏதோ பண்ணல, என்னன்னு தெரியல, சரி பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிங்க. நம்ம என்ன தெரியுமா இந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், நான் சொல்லும்போதெல்லாம் இந்த பொண்ணு பண்ணுறதே இல்லை, இப்படியே தான் வேலை செஞ்சிட்ருக்கா, நான் சொல்லும்போதெல்லாம் செய்கிறதே இல்லைன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. காரணம் என்னென்னா, நீங்கள் திட்டுறதுனால தான் அவங்க வேலையே செய்கிறதில்ல. புரியுதுங்களா? ஸோ அந்த கோவத்தை தூக்கணுன்னா இந்த லவ் மெடிடேஷன் எப்போ கிளிக் ஆகும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் அஃபர்மேஷன் பண்ணும்போது சொல்லிவிடுங்க, என் பொண்ணு, உங்கள் பொண்ணு வேலை செய்யுதோ செய்யலையோ, நீங்கள் ஃபஸ்ட்டு இதை அஃபர்மேஷன் பண்ணுங்கள், எனக்கு சந்தோஷமாக நான் எது மகிழ்ச்சின்னு நினைக்கிறேனோ அதை சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற அஃபர்மேஷனை போடுங்க. 1 நாள் சொல்லுங்கள், 2 நாள் சொல்லுங்கள், 3ஆவது நாள் உங்கள் பொண்ணோ உங்கள் பையனோ நீங்கள் சொல்கிற வேலையை சிறப்பாக செய்வாங்க. புரியுதுங்களா? அப்போது அந்த இடத்துல உங்களுக்கு கோபம் வராது. ஏன்னா காலையில் நல்லா அஃபர்மேஷன் போட்டுறீங்க, லவ் மெடிடேஷன் வந்தாலும் காட் பிளஸ் யூ சொல்லிடுறீங்க. அந்த வேலையை சொல்லும் பொழுது நீங்கள் கத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்ஸ் நீங்கள் கற்றுனீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்ன தான் பணம் கேட்டாலும் கட்டாயம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ கோபம்ங்கிறது நமக்கு இருக்கவே கூடாதுங்க. புரியுதுங்களா? ஸோ அந்த கோபம்னு ஒன்று இருந்தாலே நமக்கு பார்த்திங்கன்னா வருத்தம், துக்கம், வேதனை எல்லாமே நம்மளை சேர்ந்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த பிரபஞ்சத்திட்ட என்ன கேட்டாலும் நமக்கு நடக்காது. கோபம் இருக்குதுன்னா அக்செப்ட் பண்ணிக்கங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்கிட்ட சந்தோஷமாக இருக்கணும், என்கிட்ட அன்பாக பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் இல்லை, என்ன பண்ணலாம்? அதுக்காக நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருந்தால் அது என்ன ஆகும், சண்டையில் தான் போய் நிற்கும். என்ன சொல்லலாம், அஃபர்மேஷன் பண்ணுங்கள். என் வீட்டுக்காரர் என்கிட்ட அன்பாக இருக்கிறார், அஃபர்மேஷன் பண்ணுங்கள். ஒரு 2 நாள் பண்ணுங்கள், 3 நாள் பண்ணுங்கள். அவர் இல்லை, பண்ணுங்கள். பண்ண என்ன ஆகும்னா அது மாற்றம் வரும். இதே தான் உங்கள் குழந்தைங்கிட்ட, இதே தான் உங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப்கிட்ட, இதே தான் உங்கள் ஓனர்கிட்ட, இதே தான் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்கிட்ட, இதே தான் எல்லார்கிட்டையுமேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செயல்பட்டால் கோபமும் வெளியில் போயிடும். இந்த லவ் மெடிடேஷன் 4 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பப்போ உங்கள் தாட்டுக்கு வருதோ, உங்கள் எண்ணங்களுக்கு வருதோ, அப்பப்போ இந்த ஃபுல் ஸ்டாப் வச்சுக்கிட்டே இருங்க. அந்த எண்ணங்களுக்கு 4 வார்த்தையில் பதில் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கோபமும் வராது, எண்ணங்களும் பாசிட்டிவ் ஆகிடும். பார்த்திங்கன்னா மற்றவங்க மேலே ஒரு அன்பான ஒரு நோக்கத்தில் நீங்கள் செயல்படுத்தலாம். ஸோ இந்த நிலைமைக்கு நீங்கள் வந்துட்டாலே போதுங்க. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பணத்தை கேட்டிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு
என்ன கேட்குறீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாக தரும். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. சிறப்பாக செயல்படுத்துங்க. இந்த லவ் மெடிடேஷனை பயன்படுத்தி இந்த கோவத்தை தூக்கி நீங்கள் என்ன பணம் தேவையோ கேளுங்க. இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப நன்றிங்க.